ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். இப்பதான் சம்மர் ஹாலிடேஸ்னு குட்டீஸ்க்கு லீவு விட்ட மாதிரி இருந்து நாள் எப்படி போச்சுனே தெரியல. லீவு முடிஞ்சு ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது. நெக்ஸ்ட் அகாடமிக் இயரே ஓபன் ஆக போகுது. ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன், ஜெசிகா ஆகாஷ் கடந்த 2 வாரமா சென்னை போயிருக்காங்கன்னு. 9ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. 8ஆம் தேதி தான் ஜெசிகாவும் ஆகாஷும் சென்னையில இருந்தே வராங்க. அதாவது சென்னையில இருந்து வந்த மறுநாளே குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு போகணும். மண்டே மார்னிங் குட்டீஸ் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். குட்டீஸ் ஊர்லயும் இல்லங்கிறதுனால அவங்களுக்கு தேவை உள்ளது எல்லாமே நானும் என்னவன்னு தான் செஞ்சாகணும். இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்ல குட்டீஸ்க்காக நான் என்னென்ன ரெடி பண்றேன், எப்படி குட்டீஸ் ஸ்கூலுக்கு போறாங்கிறது தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஏப்ரல்ல ஸ்கூல்ல இருந்து ஷெட்யூல் கொடுத்திருந்தாங்க. 6th போற ஜெசிகாக்கும் 8th போற ஆகாஷுக்கும் இந்த நாளையில வந்து புக் வாங்கிக்கோங்கன்னு. குட்டீஸ் ஊர்ல இல்லைனாலும் அவங்களுக்காக நம்ம பண்ற கடமைகளை கரெக்டா செய்யணுமே. ஸ்கூல்ல போய் புக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வாங்கின புக்குக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து சொன்ன மாதிரி கவர் பண்ணி தான் கொண்டுட்டு போனோம். அதனால வள்ளியூர் வந்து கொஞ்சம் புக்கு கவர்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மதியத்துக்கு மேலதான் போயிருந்தோம். அதனால அன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல. வாங்கிட்டு வந்ததை அப்படியே வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே புக்குக்கு கவர் பண்ணணும். ஜெசிகா ஆகாஷ் 2 பேர் புக்குக்கும் பண்ணணும். கொஞ்சம் டைம் இழுக்கும். அந்த வேலையை முடிச்சிட்டோம்னாலே ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். வள்ளியூர்ல புக்கு கவர் வாங்கும் போதே குட்டி ஸ்கூல் கொண்டு போறதுக்காக கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஸ்கூல்ல இருந்தே இருக்கிற புக்கு நோட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த கவர் வச்சு தான் ரேப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரோல்ல 5 புக்குக்கு போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி புக்கையும் கவுண்ட் பண்ணி இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் 4 நோட்டு வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல இருந்து கொடுக்குற நோட்டு போக ரஃபா எழுதி பாக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு நோட்டு வேணும். அதனால ஒரு லைன் போட்ட நோட்டும் ஒரு பிளைன் நோட்டுமா 2 பேருக்கு 2 நோட்டுன்னு சொல்லி 4 நோட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் லாங் சைஸ் நோட்டாவும் வாங்கியிருக்கேன். பேஜஸ் கூட இருக்க மாதிரியும் பார்த்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கியிருக்கேன். பென்சில், ஸ்கேல், ரப்பர், ஷார்ப்னர் இது எல்லாமே 10 இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹோலா வாங்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நோட்ல புக்ல வரைய வேண்டியது இருக்கும். அதுக்காக 2 பேருக்கும் 2 டிப் பென்சில் வாங்கியிருக்கேன். அதோட டிப்பும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் 2 பென் மார்க்கர் வாங்கியிருக்கேன். இதை வச்சு திங்ஸ்கள்ல எழுதும் போது அது அழியாம இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 2 ரைட்டிங் பேட் வாங்கியிருக்கேன். இதுலயே இன்னொன்னு இருந்து அது கொஞ்சம் மெல்லிசா இருந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதும் போது வளையாத மாதிரி இருந்து அதனால இது 2 வாங்கியிருக்கேன். ஜெசிகா ஆகாஷ்க்கு போன வாட்டி வாங்கின ரைட்டிங் பேட் ரொம்பவே பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட் 2 ஃபைல் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல கொடுக்கிற ப்ராஜெக்ட் பேப்பர், எழுதின பேப்பர்களை பத்திரமா பிள்ளைங்க வச்சு யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபைல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பென்னு. ஸ்கூல்ல இருந்தே இந்த பென்னு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன பிராண்ட்ல அவங்க சொன்ன மாடல்ல அப்படியே பார்த்து வாங்கியாச்சு. இங்க் பென், ஜெல் பென்லாம் நாட் அலோடு. பால் பென் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி பிளாக்லயும் ப்ளூலயுமா வாங்கியிருக்கேன். இப்படி மொத்தமா வாங்கும் போது நம்மளுக்கு பிரைஸ் வைஸாவும் ஒரு 50 கம்மியாகும். பிள்ளைங்க 1 இயர் ஃபுல்லுமா அதை எடுத்து யூஸ் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர நோட்ல ஒரே ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரே கலர் ரீஃபில் வச்சு எழுதுன மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் புக்ல ஒட்டுற லேபிள். இது சர்ச்சில இருந்து கொடுத்துருக்காங்க. ஆகாஷ்க்கு ஒரு ஷீட்டு, ஜெசிகாக்கு ஒரு ஷீட்டு. அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். எப்பவும் பிள்ளைங்களுக்கு எதையுமே ஒரு போல கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இது எல்லாம் தான் நான் இன்னைக்கு குட்டீஸ்க்காக வாங்கியிருக்க திங்ஸ்கள். எப்பவுமே ஜெசிகா ஆகாஷ் தான் இருந்து பார்த்து வாங்குவாங்க. இது அவங்க 2 பேருக்காகவும் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். வாங்கின திங்ஸ்ல இருந்து இன்னைக்கு தேவையானதை மட்டும் வெளியில எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கவர்ல போட்டு எடுத்து வச்சிருந்தேன். குட்டீஸ் வந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து எடுத்து கொடுத்தா போதும். பிள்ளைங்க 2 பேரும் ஊர்ல இல்லன்னு தான் பேரு. காலையில புக் வாங்க போறேன்னு சொன்னதுல இருந்து அம்மா ஸ்கூலுக்கு போனீங்களா, புக் வாங்கினீங்களா, புக் எப்படி இருக்கு, கவர் பண்ண போறீங்களா, எப்ப பண்ண போறீங்க, எப்ப முடிச்சிருவீங்க, பென்சில் ஸ்கேல்லாம் வாங்கிட்டீங்களா, அது எப்படி வாங்கினீங்க, எப்படி இருக்குது, ஐயோ ஒரே கொஸ்டின்ஸ். எனக்குமே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இது எல்லாத்தையுமே குட்டீஸ் இருந்து பார்த்து ஒவ்வொன்னா வாங்கி அதை ரெடி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்னு. ஸ்கூல் தொடங்கின பிறகு 3 நாள் 4 நாள் 1 வாரம்னு சொல்லி எங்கேயும் வெளியில போக முடியாது. அதனால லீவை என்ஜாய் பண்ணட்டுமேன்னு சொல்லி நானும் ஒன்றும் சொல்லல. புது புக்குகளை ஓபன் பண்ணி அதை ஸ்மெல் பண்றதே நல்லா இருக்கும். இப்ப இருக்க புக்குகளை நம்மலாம் பெரட்டி பார்த்தாலே அடேங்கப்பா அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த குட்டீஸ்க்கு அப்படி தெரியாது. அவங்க தொடர்ந்து கண்டினியூவா படிக்கிறதுனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை படிக்கணும் ஈஸியா போயிருந்தாங்க. இது போன வருஷம் ஜெசிகா ஆகாஷ்காக ரெடி பண்ணியிருந்த லேபிள். நேம் போட்டு ஸ்கூல் நேமையும் போட்டு கிளாஸையும் செக்ஷனையும் மட்டும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. போன வாட்டி இவ்வளவு ஸ்பெஷலா பண்ண போய் இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளா நார்மலா இருக்கட்டும்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கேன். புக்குகள்ல லேபிளையும் பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயும் பேர் எழுதிருந்தேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு புக்குகள்லே இருக்கும். கிரேடும் நம்மளே எழுதிடலாம். ஆனா செக்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இனிமேதான் பிள்ளைங்களுக்கு செக்ஷன் பிடிப்பாங்க.
ஸோ அந்த காலத்த மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்றேன். நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதாவது நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது, அவங்களுக்காக ஸ்பெஷலாவும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பட்ஜெட்குள்ளேயும் நிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. குட்டீஸ் படிக்கிற பாடங்கள்ல 1 இயர் போர்ஷன 6 மந்த்தா டிவைட் பண்ணி பாதி போர்ஷனை இப்பவும் செகண்ட் இதுல பாதி போர்ஷனையும் நடத்துவாங்க. அதே மாதிரி நோட்டுகளும் கம்மி, அதிகமா எழுத வேண்டியது இருக்காது. எல்லாமே புக்ல தான் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த புக்கு கவர்ல ஒரு ரோல்ல 5 புக்குக்கு கவர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு புக்கை மென்ஷர் பண்ணி தான் மடிக்கேன். ஆனா எனக்கு 5 புக்குக்கும் ஒரு நோட்டுக்கும் கவர் பண்ற அளவுக்கு லென்த் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு புக்கா மெஷர் பண்ணி கட் பண்றதுக்கு பதிலா ஒரு புக்கை மட்டும் மெஷர் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஷீட் விட்டே கட் பண்ணிருந்தேன். போன வாட்டி போடும்போது 2 ஷீட்டா போட்டிருந்தேன். பிரவுன் ஷீட் போட்டு மேல இதை போட்டிருந்தேன். ஆனா 6 மாசத்துல திருப்பியும் புக்குக்கு கவர் பண்ணணுங்கும் போது எனக்கு டபுள் வேலையா இல்ல ட்ரிபிள் வேலையா தெரிஞ்சுது. அதனால இந்த வாட்டியும் ஸ்கூல்ல இருந்து இந்த சிங்கிள் ஷீட்டே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை மட்டும் தான் போடவும் போறேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் புக்குக்கு இதே மாதிரி தான் பிரவுன் ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா என் தங்கச்சி ஸ்கூல்ல படிக்கும் போது 8th வரையே அவளுக்கு பைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பைண்ட் பண்ணும்போது நம்ம புக்கில் உள்ள கவர் மெல்லிசா இருந்தாலும் அந்த பைண்ட் பண்ண ஷீட்ல உள்ளது நல்லா திக்கா இருக்கும். புக்கு லாஸ்ட் வர கிளியவே செய்யாது. கிளியே எங்க அசைய கூட செய்யாது. ஆனா அப்போ எனக்கு அதை புரிஞ்சுக்கிட தெரியாது. லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது அவ புக்கை கம்பேர் பண்ணும் போது என் புக்கு ரொம்ப டேமேஜா இருக்கும். நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். அவ எந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கா, நம்மளால அப்படி வைக்க முடியலையேன்னு நினைச்சிருக்கேன். என் சித்தி தான் ஒரு வாட்டி எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அவ பைண்ட் பண்ணிருக்க போய் அந்த புக்கோட கார்னர் கூட அசையல. ஆனா உன்னோடது அப்படி இல்ல, நீ பேக்ல வச்சுட்டு எடுக்கும் போது அது கொஞ்சம் பழசாயிருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைண்ட் பண்றதுல ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் வெயிட் ஆயிரும் பேகு. ஆல்ரெடி நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட்னா அதுக்கேத்தாப்புல நோட்டு இருக்கும். அது கூட இதையும் கேரி பண்ணும்போது ஓவர் வெயிட்டா இருக்கும். நான் அது பரவாயில்லங்க. என்னோட என்னவன் அட்டை போடுற ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னவன் சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது டெய்லி புக்குக்கு அட்டை போடுவாங்களாம். எங்க வீட்டுல எல்லாரும் கூடி உட்காந்து இத படிப்பெல்லாம் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் வர டாபிக் இதுவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆகாஷோட புக்கு நோட்டு, 2வது ஜெசிகாவோட புக்கு நோட்டுன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துக்கும் கவர் பண்ணி முடிச்சேன். நெக்ஸ்ட் பின் பண்றது. நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்ட பிறகு நம்ம புக்கை எடுக்கும்போது வைக்கும்போது உள்ள இருக்கிற ஷீட்டு அடிக்கடி வெளியில வரும். அதுக்காக கார்னர் 4 பக்கமும் ஒவ்வொரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருக்கும். ஈஸியா மூவ் ஆகி வெளியில வராது. ஸ்கூல் பேக்கும் ஸ்கூல்ல இருந்தே வாங்கிட்டேன். போன வருஷம் நல்ல பிளாக் கலர்ல கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. எப்பவுமே ஸ்கூல்லே பேக் வாங்குறது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த வருஷமும் ஸ்கூல்லே வாங்கிட்டோம். ரெடியான புக் எல்லாத்தையுமே பேக்லயும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுதேன். இப்ப இருக்கிற எல்லா நோட்டு புக் எல்லாத்தையுமே ஸ்கூல்லே வச்சிருவாங்க. அன்னைக்கு இருக்கிற ஹோம்ஒர்க்கு பொறுத்து புக்கு நோட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. எப்பவுமே பேக் ரொம்ப ஹெவியா தோல்ல தூக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ல இருந்தே இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த வருஷம் ரொம்பவே நோட்டு கம்மி. புக்குகள் எல்லாமே கையில இருக்குது. இன்னும் தமிழ் புக்கு மட்டும்தான் ஸ்கூல்ல இருந்து கொடுக்கணும். இப்ப புக் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சாச்சு. வாங்கிட்டு வந்திருக்கிற ஃபைல்லையும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி லேபிள் ஒட்டி நேமையும் மென்ஷன் பண்ணி பேக்ல எடுத்து வைக்கேன். ஸ்கூல்ல எழுதும் போது டெஸ்க்ல வச்சு எழுதினாலும் அதை விட கம்ஃபர்டபுளா இருக்குது இந்த ரைட்டிங் பேட் தான். ரைட்டிங் பேட்லயும் நேம் மென்ஷன் பண்ணி பேக்ல எடுத்து வச்சிருந்தேன். ஸ்கூல்ல வாங்கின பேகு குட்டீஸ் நிறைய பேர் இதே பேக் வச்சிருப்பாங்க. அப்ப ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருக்கும். ஜெசிகா ஆகாஷ்க்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க போட்டோ போட்ட அந்த ஸ்டிக்கரையே இங்கேயும் பேஸ்ட் பண்ணிருந்தேன். இந்த புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு இந்த பேகை ரெடி பண்ணி வச்ச பிறகு எனக்கு ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய இன்னொரு முக்கியமான பேக்னு பாத்தீங்கன்னா அது லஞ்ச் பேக். அதுலயும் அதுல உள்ள வைக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே ரொம்ப முக்கியம். லீவுக்கு முன்னாடி குட்டீஸ் லாஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கழுகி காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப யூஸ் பண்ண வாட்டர் பாட்டிலோ லஞ்ச் பாக்ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸோ 1 இயர் ஃபுல்லுமா யூஸ் பண்ணிருக்கோம். சில பொருட்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும். இன்னும் 1 வருஷம் யூஸ் பண்ணலாம்ன மாதிரி இருக்கும். சிலது கொஞ்சம் மூடியெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. எது யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ண வேண்டாங்கிறத தனித்தனியா பிரிக்கேன் ஃபர்ஸ்ட். இந்த பாஸ்கெட்ல இருக்க பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழசா இருக்கு. இது குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி சென்னை ட்ரிப் போயிருக்கும் போது மினிசோல இருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஸ்பூனு ஃபோக்கு வைக்கிற மாதிரி உள்ள பாக்ஸ். இது எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்ல இதோட ஒர்த் அவ்வளவுதான் தெரியல. ஒரு 3 மாசம் கூட முழுசா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். கொடுத்திருக்க ஸ்பூனும் ஃபோக்கும் சூப்பரா இருக்குது. ஆனா பாக்ஸ் சைட்ல இருந்த கிளிப்பும் விட்டுட்டு அதே மாதிரி துருபிடிக்கவும் ஆரம்பிச்சுட்டு, அதனால பாக்ஸ் எடுத்து தூர வச்சுட்டு ஸ்பூனையும் ஃபோக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கும். அதை மட்டும் யூஸ் பண்றதுக்காக எடுத்து வைக்கேன்.
லஞ்ச் பேக் பண்ற பாக்ஸ் எல்லாமே புதுசு வாங்காம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இது இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாங்கிறத ஃபுல்லுமே கொஞ்சம் கழுகி காய வச்சு எடுத்து வைக்க போறேன். ஆல்ரெடி கழுவுன பாத்திரங்கள் தான் இருந்தாலும் 1 மாசமா இருக்குதா, அதனால ஒரு வாட்டி கழுகி வச்சிடலான்னு வைக்கேன். இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்ஸுகளும் இருக்கு. ஜெசிகா ஆகாஷ்க்கு விபிஎஸ்ல இருந்து 2 டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிருந்து. ஆகாஷ்க்கு கொஞ்சம் பெருசாவும் ஜெசிகாக்கு கொஞ்சம் சின்னதாவும் இருக்கு. இந்த 2 பாக்ஸும் அன்னி பொண்ணு வளகாப்புக்காக கிடைச்ச ரிட்டர்ன் கிஃப்ட். இந்த 4 பாக்ஸும் கழுகி காய வச்சிட்டோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸை மறந்து ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டாலோ எடுத்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப வேண்டான்னு ஒதுக்கி இருக்கிற பாக்ஸுகள் டெய்லி குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது யூஸ் ஆன பாக்ஸுகள். ஸோ லஞ்ச் பேக் பண்ணும்போது கண்டிப்பா அது எனக்கு தேவைப்படும். அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் பாக்ஸ்கள் மட்டும் பார்த்து வாங்கணும். டெய்லி யூஸ் பண்ற லஞ்ச் பாக்ஸுகளை கழுகி இந்த பேஸ்கெட்ல தான் வாட விடுவேன். அதனால அந்த பேஸ்கெட்டையுமே கழுகி நல்லா வாட விட்டுருதேன். இந்த 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக சில வாட்டி ட்ரிங்கா பேக் பண்ணணுங்கும் போது இந்த சூப்பு, கூழு, ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக்கு நான் கொடுத்து விடணுங்கும் போது கொஞ்சம் பாட்டில் வைஸா எனக்கு அது இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருந்து அதுக்காக ஆன்லைன்ல இருந்து இந்த 4 பாட்டிலும் வாங்கியிருக்கேன். ஜெசிகா கொன்னு ஆகாஷ் கொன்னுன்னு சொல்லி 2 மாடல்லையா வாங்கியிருக்கேன். இது ஒன்னு அமேசான்ல இருந்தும் இன்னொன்னு பிளிப்கார்ட்ல இருந்தும் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருதேன். இதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் ஓகேன்னு தோணுச்சு, இந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இதை வாங்கிக்கோங்க. இந்த பாட்டில் 4மே கிளாஸ்ல தான் வருது. பிடிக்கும் நல்ல கிரிப்பாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட் கிளாஸ்லயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்குது. இதை ஓவர் நைட் ஓட்ஸ் பவுல்னே சொல்றாங்க. மூடி வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணும்போது டைட்டாவும் க்ளோஸ் ஆகுது, லீக்கேஜ் ப்ரூஃபாவும் இருக்கு. இது கூட ஸ்பூன் ஹோல்டரும் சேர்த்து வரதுனால நம்ம கேரி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பாஸ்தாலாம் ரெடி பண்ணி இதுல பேக் பண்ணி கொடுத்து விடுறோம்னா கொஞ்சம் கூட லீக்கும் ஆகாது, பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டதுக்கும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜூஸ் மாதிரி எல்லாம் பேக் பண்றோம் அப்படின்னா இந்த பாட்டில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜூஸ் குடிக்கணுங்கும் போது மட்டும் அந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணிட்டு மத்த நேரம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கூட லீக்கும் ஆகாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் இருக்குது. கிளாஸ் கேரி பண்ணக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் நம்ம ஹேண்டில் பக்கத்துல பிடிக்கிற மாதிரி ஒரு லெதர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு கிரிப்பா இருந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் மென்ஷன் பண்றேன், இது ரெண்டுமே கிளாஸ் தான். என் பிள்ளைங்க கண்ணாடி பொருளுங்கிறதுனால அதை கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்கிறதுனாலையும் மத்தபடி எனக்கு நல்லா யூஸ் ஆகுங்கிறதுனாலதான் இதை நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்டா லஞ்ச் பேக். நான் ஸ்கூல் தொடங்குதுங்கும் போதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே லஞ்ச் பேக் அவ்வளோத்தையும் கழுகி காய வச்சிருக்கேன். போன வருஷம் லாஸ்ட்லயே குட்டீஸ் 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்களுக்கு லஞ்ச் பேக் புதுசு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வியர் பண்ணக்கூடிய ஷூ, பிளாக் ஷூ, ஒயிட் ஷூ. ஸ்கூல்ல இருந்தே பர்டிகுலர்ல ஒரு மாடல் கொடுத்து இந்த மாடல்ல தான் ஸ்கூல்ல ஷூ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே போன வருஷமே நான் ஷூ வாங்கல, இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கணும். ஆனா கொஞ்சம் பிந்தி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜெசிகாக்கு அதுலயும் இந்த ஒயிட் ஷூ ரொம்பவே கட்டையாயிட்டு, அவ எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. பிளாக் ஷூக்கு ஒயிட் சாக்ஸ், ஒயிட் ஷூக்கு பிளாக் சாக்ஸ் ரெண்டுமே ஸ்கூல்ல இருந்தே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்டா குக் பண்றதுக்காக கொஞ்சம் காய்கறிகளும் மளிகை ஜாமானும் வாங்கணும். மளிகை ஜாமானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேங்கிறதுனால அது வாங்காம காய்கறிகள் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுலயும் அதிகமான காய்கறிகள் ஒன்னும் வாங்கல. பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பொரியல் கூட்டு வைக்கிறதுக்காக கோசு, வெண்டைக்காய், இப்படி கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி மல்லி இலை, புதினா கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி காணும் பட்டாணியும் கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்ப இது எல்லாமே குக்கிங்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜெசிகா கொஞ்சம் மெனு கொடுத்திருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே நான்வெஜ் தான் இருக்கு. அதனால இது முடிஞ்ச பிறகு வாங்குற காய்கறிகளை என்னென்ன கூட்டு வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன ரெடி பண்ண போறோனோ அதை பொறுத்து காய்கறி வாங்கிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்குள்ள காய்கறிகள்ல பல்லாரி மட்டும் வாங்கல, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு. அதனால அது காலியான பிறகு வாங்கிக்கிடலான்னு வாங்கல. நல்ல காய்கறிகள்னு வாங்கி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஏன்னா குட்டீஸ் வீட்டுல இருக்கும் போதும் சரி, இப்ப சென்னைக்கு போன பிறகும் சரி, நிறைய காய்கறிகள் தேவைப்படல, வாங்கல. ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லும் விருந்து வீடு, கல்யாண வீடு, ஃபங்க்ஷன்களா போச்சு. குட்டீஸ் சென்னைக்கு போன பிறகு நானும் என்னவன் தான் வீட்டுல. அப்ப அதுக்கு தக்கன கம்மியா சமைச்சதுனால ரொம்ப பெரிய அளவுல காய்கறிகளோ மளிகை பொருட்களோ தேவைப்படல. இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டு குட்டீஸையும் கூப்பிட போகணும். ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு தேவையான கொஞ்சத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு மண்டே மார்னிங் குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பணும். சண்டே எப்பவும் போலதான், எதுவுமே பிளான் பண்ணாம நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டேயே வேலையை முடிக்கிறது நல்லதுன்னு முடிச்சேன். காலையில கழுகி காய வச்சிருந்த பாத்திரங்கள்லாம் நல்லாவே ஈரப்பதம் இல்லாம வாடிட்டு, இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்குன்னு ஒரு செல்ஃப் வச்சிருக்கேன். இதுல இருக்க பாத்திரங்களை தான் காலையில எடுத்து கிளீன் பண்ண வச்சிருந்தேன். செல்ஃபையும் நீட்டா தொடச்சு வச்சிருக்கேன். ரெடியா இருக்கிற பாத்திரங்களையும் உள்ள எடுத்து அடுக்கி விட்டுருதேன். சாட்டர்டே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ண மாதிரி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் இது சண்டே. சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு உடனேயே திருநெல்வேலி கிளம்பிட்டோம். குட்டீஸ் சென்னையில இருந்து வந்தே பாரத்ல தான் வராங்க. 12:30க்கு ட்ரெயின் கரெக்டா வந்து திருநெல்வேலியில ரீச் ஆயிரும். அப்ப நம்ம கரெக்ட் டைம்க்கு அங்க இருக்கணுங்கிறதுக்காக சர்வீஸ் முடிஞ்சதும் 11 மணிக்கெல்லாம் சர்வீஸ் முடிஞ்சிட்டு உடனேயே திருநெல்வேலிக்கும் கிளம்பியிருக்கோம். ட்ரெயின் திருநெல்வேலிக்கு அடுத்தால நாகர்கோயில்ல ஸ்டாப் ஆகும். எங்க ஊர்ல இருந்து திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஆனா திருநெல்வேலிங்கும் போது டிராபிக் இல்லாம ஈஸியா போன மாதிரி இருக்கும். நாகர்கோயிலும் போது சிட்டிக்குள்ள போன பிறகு கொஞ்சம் சுத்த கஷ்டமா இருக்கும். அதனால திருநெல்வேலி பெஸ்ட்னு சொல்லி திருநெல்வேலியில பிளான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பிளான் பண்ணதை விட 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வந்துட்டோம். சொன்ன மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வெயிட்டிங் டைம்ங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. பிள்ளைங்கள பார்த்ததும் அவங்க ஓடி வந்து நம்மள ஹக் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டா ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்களையும் அத்தை மாமாவையும் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்ததுமே ஜெசிகாவும் ஆகாஷும் புக்கு அவங்களுக்கு வாங்கியிருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னொன்னு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நானும் இது வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேங்கிறதையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா வள்ளியூர் போயிருந்தோம். ஜெசிகாக்கு ஹேர் கட் பண்ணிட்டு தேவையான திங்ஸ்களையும் வாங்கிட்டு திரும்பி வந்தோம். வள்ளியூரும் போன பிறகு அசோகால தான் திங்ஸ் வாங்க நல்லா இருக்கும். அதனால அசோகா தான் போயிருந்தேன். வள்ளியூர்ல இருந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன், அதுவும் அசோகால இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாம். பிள்ளைங்களுக்காக கர்ச்சிஃபும் லஞ்ச் டவலும் வாங்கியிருக்கேன். லஞ்ச் டவல் மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கியிருக்கேன். இந்த மாடல்ல 2ம் அந்த வெல்வெட் மாடல்ல ஒரு 4 பீஸ்மா வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர்ல, அதுவும் மேட்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஷூ வாங்குறோமோ இல்லையோ பாலிஷாவது வாங்கிடுவோம்னு சொல்லி பாலிஷும் ஷைனரும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்டா வாட்டர் பாட்டிலும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டீல்ல தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 750 ml குட்டீஸ்க்கு பிடிச்ச கலர்ல என்னோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள சில்வராவும் வெளியில ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங்கோடையும் பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெவியாவும் இருக்குது. இது குட்டீஸ்க்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட நல்லா இருக்கும். அதனால இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுல ஜெசிகாக்கு ஒரு கலரும் ஆகாஷ்க்கு ஒரு கலரும் சூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்டா லஞ்ச் பேக். குட்டீஸ்க்கு விரும்பி கம்பல் பண்ணி கேட்ட ஒரு பொருள்னா இந்த லஞ்ச் பேக் தான். அவங்களையே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு கலர்ல லஞ்ச் பேக்கும் வாங்கியாச்சு. ஆல்ரெடி இருக்கிற லஞ்ச் பேக் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒரு நல்ல கவர்ல போட்டு கெட்டி வச்சேன் அப்படின்னா ஒரு வேளை குட்டீஸ் என்னைக்காவது லஞ்ச் பேக் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க, அப்போ எக்ஸ்ட்ரா லஞ்ச் பேக்குகள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்ப வாங்கிட்டு வந்த வாட்டர் பாட்டிலையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் கழுவி வைக்கணும். இப்பவுமே கழுவி வச்சுட்டு காலையில கொஞ்சம் ட்ரையான பிறகு எடுத்து யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். கிளீன் பண்ணி வச்ச கையோடையே நாளைக்கு என்ன மெனுங்கிறத சூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு ஒரு டபுள் செக் பண்ணிட்டு கிச்சனையும் கிளீன் பண்ணி காலையில குக்கிங்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வியர் பண்றதுக்கு ஜெசிகாக்கு மட்டும் தான் யூனிஃபார்ம் இருக்கு. ஆகாஷ்க்கு கலர் ட்ரெஸ் யூனிஃபார்மும் எடுத்து வச்சாச்சு, கலர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வாட்டி ஜெசிகா ஆகாஷ்காக 2 பவுச் வாங்கியிருக்கேன். ஜெசிகாவோட பவுச் ஆன்லைன்ல தான் வாங்கணும். ஆகாஷ்க்கு அசோகால வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி என்னென்ன ஸ்டேஷனரி வாங்கியிருக்கேன்னு சொல்லி குட்டீஸ் பார்த்துருக்காங்க. ஒரு ப்ளூ பென், ஒரு பிளாக் பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் சொல்லி குட்டீஸ் 2 பேருக்கும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையுள்ளதெல்லாம் மாத்திக்கிட்டு பிடிச்சிருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவங்க பவுச்ல எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளைங்க 2 பேருக்குமே பயங்கர திருப்தி. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன், சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு திருப்தி.
எனக்கும் பயங்கர திருப்தி. சண்டே நைட் படுக்க போகும்போதே பயங்கர ஒரு கம்ஃபர்டபிள். எல்லாமே கரெக்ட்டா முடிச்சு வச்சிருக்கோம். காலையிலயும் குயிக்கா லஞ்ச முடிச்சுட்டோம் அப்படின்னா, குட்டீஸ கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லி ஒரு திருப்தி. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் காலையில சீக்கிரம் எழும்பணுங்கிறதுக்காக நைட் 8:30க்கெல்லாம் தூங்கவும் போயிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின், எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? 5 மணிக்கு எழும்புவேன். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்சம் வாக்கிங்கையும் முடிச்சுட்டு ஒரு 5:15க்கு கிச்சனுக்குள்ள என்டர் ஆகி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்கூல் வேன் கரெக்டா 8 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்துரும். நான் பிளான் பண்ணி இருக்கிற மெனுவை எனக்கு குக் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தாராளமாவே போதும். இதுல எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் கிடைக்குது. இந்த வெங்காயம் முடிச்சு வைக்கிறது, பூண்டு உடைச்சு வைக்கிறதுன்னு சொல்லி எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ண மாட்டேன். காலையில எடுத்து தான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி சிக்கன், மட்டன், மீனுன்னு சொல்லி என்ன நான்வெஜ் குக் பண்ணாலும் காலையில 6 மணிக்குள்ள எனக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதையுமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி தான் குக் பண்ணுவேன். இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுட சுட சோறு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூடவே துவரம்பருப்பு போட்டு எங்க ஊர் ஸ்டைல்ல, எங்க அம்மா ஸ்டைல்ல பருப்பு குழம்பு ரெடி பண்ணிருக்கேன். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்ல கமகமன்னு சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல காரசாரமா பருப்பு குழம்பு கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ஜெசிகாவோட ஆல் டைம் ஃபேவரேட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுவும் நல்ல கிரீமியா சீஸியா ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா முடிச்சிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணேங்கிறத ஷார்ட்ஸ்லயும் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா டே 183 செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கையும் கொடுக்கேன். பாட்டிலையும் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். எப்பவும் போலதான் சோறையும் குழம்பையும் தனித்தனியா கொடுத்து விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோட டேஸ்ட்ல குட்டீஸ்க்காக பேக் பண்றேன். இந்த வாரம் ஃபுல்லுமே குட்டீஸ்க்கு பிடிச்சமான மெனு தான். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து பாக்குறதுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குட்டீஸ்க்கோ இல்ல உங்க வீட்ல இருக்க யாருக்காகவாவது நீங்க லஞ்ச் பேக் பண்றீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன்ல குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் லஞ்ச்னு பேக் பண்றதுக்கு நான் ஷேர் பண்ற இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இருந்த பாக்ஸுகளா இருக்கட்டும், இல்லைன்னா புதுசா வாங்கின பாட்டில் பாக்ஸா இருக்கட்டும், எல்லாம் கிளீன் பண்ணி வைக்க போய் காலையில எடுத்து லஞ்ச் பேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ரெசிபி தெரியுது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணணும், டிஃப்ரெண்டாக கொடுக்கணும், அதுக்காக கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன். எப்பவும் சொல்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் இன்கிரீடியன்ஸும் இருந்தா போதும், எல்லாமே ஸ்பெஷலாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவே நீங்க சாட்டர்டே பார்ப்பீங்க. மண்டே ஜூன் 9th வீடியோவை செக் பண்ணுங்க. இதோட ஃபுல் ரெசிபியும் நீங்க அங்க பார்க்கலாம். சமீபமா கமெண்ட் செக்ஷனை பார்த்தோம்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்டும் இருக்கு, நெகட்டிவ் கமெண்டும் இருக்கு. பாசிட்டிவ் கமெண்ட நான் தான் அப்படின்னு தலைக்கு மேல தூக்கிக்க மாட்டேன். நெகட்டிவ் கமெண்ட பார்த்து அச்சோ அப்படின்னு தலைக்குள்ளேயும் கொண்டு போக மாட்டேன். பர்டிகுலரா ஒரு கமெண்ட் கொஞ்சம் மனசை உறுத்திச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்க பிள்ளைங்களுக்காக விதவிதமா சமைச்சு கொடுக்கீங்க, உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்க போறாங்களா சாப்பிட போறாங்களான்னு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கேன். பிள்ளைங்க நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காட்டா சாப்பிடக்கூடாதா? அப்படி பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு, எங்க நிறைய பெரியவங்களுக்கே சாப்பாடு கொடுக்க கூடாது. அழகுக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவங்க எப்படிதான் இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்க அம்மா மாதிரி எல்லாருமே நம்ம பிள்ளைங்க ஒரு வாய் சாப்பாடுனாலும் திருப்தியா சாப்பிடட்டோம்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுக்கறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆகாஷ்க்கு இன்னும் யூனிஃபார்ம் கிடைக்கல, கலர் ட்ரெஸ்ல சூப்பரா கிளம்பி வந்திருக்கான். ஜெசிகாக்கு யூனிஃபார்ம் கிடைச்சாச்சு, பெர்ஃபெக்ட்டா யூனிஃபார்ம்ல ரெடி ஆகி வந்திருக்கா. இந்த வாட்டி யூனிஃபார்ம், ஸ்கர்ட், ஷர்ட், ஓவர் கோட்னு சொல்லி சூப்பரா இருக்கு. பஸ் வரதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. குட்டீஸ் இன்னைக்கு ஃபாஸ்டாவே ரெடி ஆயிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்னு ஜாலியா கிளம்பிட்டாங்க. ஆனா எனக்கு தான் வீட்டுல இருக்க போறோம், பிள்ளைங்க எல்லாம் இருக்க போறோங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது 2 நாள் லீவுக்கு அப்புறம் மண்டே ஸ்கூலுக்கு போறனாலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. என் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போய் இதெல்லாம் இவாஞ்சலின்னா ஓகே ஜானிஸ் ரூபியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகாடமிக் இயர் எங்களுக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜெசிகா ஆகாஷ் மாதிரி இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னோட விஷஸையும் என்னோட பிளெஸிங்ஸையும் மனசார ஷேர் பண்றேன். நான் யூஸ் பண்ற லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். மென்ஷன் பண்றேன்னு சொன்ன வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ற ரெசிபியோடையும் இன்னொரு சூப்பரான விளாகோடையும் உங்களை மீட் பண்றேன். பாய்.